கிளாஸ் நான் இதான் முதல் தடவையா கேட்குறேன். இந்த 2 நாள் போனது எனக்கு எப்படின்னே தெரியல. வர்றப்ப அவ்வளோ மனச்சுமையோட வந்தேன். ஐயா சொன்ன மாதிரி தத்துவங்கள் நிறைய நம்ம யூடியூப்ல கேட்டுட்டு நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கோம். 25 வருஷமா கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அதே வாழ்க்கையில கடைபிடிச்சு எவ்வளவோ முன்னேறி நல்லா வந்துட்டு இருக்கிறோம். நல்லா தான் மனசெல்லாம் வச்சிருக்கிறோம், உடம்பையும் வச்சிருக்கிறோம். இருந்தாலும் இந்த 2 நாள் பயிற்சி ரொம்ப நல்லா இருந்தது. புதுசா கொடுத்த பயிற்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அடிக்கடி இதே மாதிரி ஒரு இடத்துல நம்மலாம் கூடணும்னு சொல்லிட்டு ஐயாவை கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். அதற்கு என்னால் முடிஞ்ச ஏதாவது நான் உதவி செய்யணும்னாலும் நான் செய்கிறேன். அடிக்கடி இதே மாதிரி நம்ம குறைஞ்சது மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் கூடணும்னு ஆசைப்படுறேன். வாழ்க வளமுடன். நீங்க பங்கேற்பு கொடுத்தா போதுமா? உதவி எல்லாம் தேவை. கொடுக்குறேங்க ஐயா. அடுத்து யார் வரும்? நான் என் பெயர் ஜெயலட்சுமி, திருவண்ணாமலையிலிருந்து வரேன். நான் ஏற்கனவே சுவாமிஜி கிட்டேயே தீட்சை வாங்கி ஒரு 25 வருஷமாக இந்த மனவளக்கலையில் இருக்கிறேன். நன்மணி ஐயா அவர்களை எல்லாம் நான் முதலே திருவண்ணாமலை பட்டறை வகுப்பில் சந்திச்சிருக்கிறேன். இந்த வகுப்பில் நான் வந்ததுக்கு ஒரு மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்முடைய மனவளக்கலையில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசான அம்சங்களை புகுத்துவதனால நம்மளுடைய அந்த மன்றம் அந்த இதெல்லாம் புத்துயிர் பெறுது. பழசெல்லாம் கவாப் பண்ணி விட்டாங்கன்னா புதுசாக மலர்கள் பூக்கும். அது மாதிரி எல்லா இதுலேயும் மனவளக்கலையிலையும் தவங்களை பற்றியே சொல்கிறாங்க, தத்துவங்களை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் ஆனந்த யோகத்தில் கொஞ்சம் மாற்றி யோசித்து இவங்க என்ன செய்திருக்கிறாங்க, இந்த டைனமிக் தவங்களையும் மற்ற இதுங்களையும் இங்கே கொண்டாந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா வேதாத்திரியத்தினுடைய மனவளக்கலை கொஞ்சம் புத்துயிர் பெறுது. நாமெல்லாம் பழசாயிட்டோம். வர்ற பிள்ளைங்களெல்லாம் இது மாதிரி ஒரு புதுமையான கருத்துக்களும் நடைமுறைகளும் இருந்தாதான் இந்த கலை, இந்த வேதாத்திரிய தத்துவங்கள் எல்லாம் ரொம்ப நாள் வாழும். பாரதியார் கூட சொல்லியிருக்கிறாரு, திக்கட்டும் செல்வி அனைத்து கலைகளையும் இங்கு கொணர்வீர்னு. அது மாதிரி இவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, எங்கெங்க நல்ல நல்ல ஈஷாக்கு போகிறாங்க, சாரி இல்லை ஓஷோ இதுக்கு போனாங்க, அதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அதனால்தான் இங்கே சொல்லி கொடுக்குறாங்க ஒரு உயிர்ப்பு. அந்த எல்லா மன்றங்களிலும் கிடைக்காத ஒரு உயிர்ப்பு இங்கே இருக்குதுன்னா காரணம் இவங்க உணர்ந்து அதை இவங்க மனசால ஏற்றுக்கிட்டு அதை இங்கே நம்ம எல்லாருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்காகவே ஆனந்த யோகத்திற்கு நாம் நன்றி சொல்லணும். இது ஆள் போல வளரணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஃபஸ்ட்டு யோகத்தில் கலந்துக்கினேன், 2வது இப்போ கலந்துக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்குது. இந்த இப்போ நாத பிரம்ம ஞானம், அதுக்கப்புறம் குண்டலி யோகம், டைமனிக் அது தியானம், அதுக்கப்புறம் ஓம்கார தியானம் இதெல்லாம் பண்ணோம். என்னென்னா ஒவ்வொரு தியானமும் ஒவ்வொரு அதிர்வலையை கொடுக்குது. இந்த அதிர்வலையை கொடுக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் அது வெளிப்படுது. நான் யாரு அப்படின்னு. உண்மையில சொல்ல போனா ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இந்த அதிர்வலையை கொடுக்குதான் நான் யாருன்னு நான் உணர ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த இறையாற்றலுடைய சக்தியாக நான் இருக்கிறேன். அந்த உணர்வு எனக்கு தெரியுது. ஏன் அதை உணர அப்படின்னா, எனக்குள்ள வலி, வேதனை, கஷ்டம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு. ஆனா ஐயா சொல்றாரு, துன்பம் என்பது நீதான் வர வச்சுக்கிற, இன்பம் இயற்கையா இருக்குது, ஆனந்தம் இயற்கையா இருக்குது, அமைதி இயற்கையா இருக்குது, நிறைவு இயற்கையா இருக்குது, நிம்மதி இயற்கையா இருக்குது, ஆரோக்கியம் இயற்கையா இருக்குது. ஆனா துன்பத்தையும் துயரத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் நீதான் உருவாக்கிற அப்படின்னு சொல்றாரு. உண்மையில உருவாக்கிட்டு நம்ம அப்படி இருந்தாலும் நம்முடைய பழைவினைகள் இருக்குது. அப்பா அம்மா செஞ்ச பழைவினைகள் இருக்குது. அந்த பழைவினையை அப்பா அம்மா சேர்ந்துதான் நம்ம குழந்தையா உருவாகிறோம். அவங்க என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட தள்ளிடுறாங்க. நம்ம பையன் போய் கழிச்சிடுவான்,
அப்போ அவன் பார்த்துப்பான் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, 23 வயசில் எனக்கு 23 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துடுறாரு. அவருக்கு அப்போ 65 வயசு இருக்கும். அப்போ ஏன்னா நான் தான் கடைசி பையன், எங்கள் வீட்டில் 11வது பையன், நான் தான் கடைசி பையன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் பெரிய அண்ணனுக்கு வந்து அவர் சொத்து மேலே தான் மோகம். ஆனால் நான் எனக்கு அப்படி இல்லை. சின்ன வயசுலேருந்து வந்து பக்தி யோகம் தான். இறைவனை பற்றி சிந்திப்பேன், இறைவனை பற்றி பாட்டு கேட்பேன். இதே தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்தது. அதனால என்ன தெரிஞ்சோ, நான் 2017 வந்து ஒரு வேலை நான் எலக்ட்ரிஷன் வேலை செய்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த வீட்டுக்காரர் வந்து அந்த புத்தகம் வாங்கி வச்சுக்கிறாரு, ஐயாவுடைய புத்தகம். என்ன புத்தகம்? நான் யார் என்ற தத்துவம், உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் மனம். இந்த 3 புத்தகம் எனக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா, எது ஏன் கிடைக்குது அப்படின்னா, நாளைக்கு வரப்போகிற பிரச்சனையை இன்னைக்கு நீ எதிர்கொள்ளணும். நீ இப்போ அதுக்கு தேவையான உனக்கு என்ன தேவை? அமைதி தேவை. உன் மனதுக்கு வந்து அமைதி தேவை, உன் உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் தேவை, உன் உயிருக்கு வந்து ஆற்றல் தேவை. இந்த 3 தருறது தான் வேதாத்திரியம். அந்த வேதாத்திரியத்தை நீ பிடிச்சிங்கன்னா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து வரப்போ இன்னலையும் துன்பத்தையும் துயரத்தையும் அது கொடுத்தது நீ உருவாக்குறது இல்லை, உன்னோட சன்னதி உருவாக்குறது. அதை தாங்கக்கூடிய வலிமை உனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு அந்த வேதாத்திரியம் கொடுக்குது. அந்த வேதாத்திரி மூலயமா கொஞ்சமே பயணிக்கும் போது தான் நன்மணி ஐயா வராரு. அப்படியே வந்து அவர் சொற்பொழிலாம் கேட்குறேன். ஐயாவுடைய சொற்பொழி, இந்த மகரிஷியுடைய சொற்பொழி அதுக்கு முன்னாடி கேட்டுனே வரேன். பாவப்பதிவுகள் நிறைய, அப்புறமா வந்துட்டு செயல் தத்துவம், காந்த தத்துவம், அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லினே இருக்கிறாரு அவர். அதுக்கப்புறம் அப்படியே வரேன். வரும்போது நான் தமிழ் யோகம் அப்படி சொல்லிட்டு ஐயா வந்து ஒரு நடத்துறாரு. அவர் பேச அவருடைய ஸ்பீச் எனக்கு பிடிச்சி போகுது. அப்புறமா அப்படியே மாறி அப்படியே செக்ஷன் ஆகி இப்போ புதுசாக வந்து தமிழ் ஆனந்த யோகம் தொடங்கினாரு. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அது வந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே வந்துக்கிறேன். அதில் வந்து ஐயா வந்து பார்ப்போமா அப்படின்னு ஒரு கனவாக இருந்தது. அது நிஜமா வந்து அது நிறைவேறிச்சு ஃபர்ஸ்ட் டைம். இப்போ வந்து பார்க்க சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய வலிமையும் ஆற்றலையும் இறைவன் நம்மளுக்கு முதல்ல கொடுத்துடுறாரு. அதை நம்ம உணர மாட்டோம். நம்ம என்ன சொல்றோம், கடவுளே எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குற, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை கொடுக்குற அப்படின்னு நம்ம கடவுளை வந்து நிந்திக்கிறோம். அது தப்பு. உண்மை என்ன தெரியுமா, நம்ம சிந்திக்கவே இல்லை. ஏன்னா இறைவன் நமக்கு துன்பம் வருவதற்கு முன்னாடியே அதன்படிய விளக்கங்களை முதல்ல கொடுத்துருவாரு. நீ எப்படி நாளைக்கு வாழணும், உன்னோட துன்பங்கள் எப்படி நாளைக்கு வரும், அது நீ எப்படி பயணிக்கணும், எப்படி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கொடுப்பாரு. ஆனா உண்மையில வந்து நம்ம உணர்த்தே கிடையாது. அதை உணராம போவதான் நம்ம கடவுளை நிந்திக்கணும். ஆனா இந்த வேதாத்திரத்தை நான் வந்த பிறகு நான் சத்தியமா சொல்றேன், உண்மை உணர்றேன். நான் அல்லதை விடுறேன், நல்லா செய்யணும்னு நான் துடிக்கிறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில உண்மையை நடக்குது தான். அதாவது வந்து எனக்கு முன்ன போக எனக்கு இறையாட்டி இப்போ சொல்றாங்க, இப்போ வேதாத்திரி வந்துட்டேன், முன்ன அக்குபஞ்சரி கற்றுக்கணும், எவ்வளோ விஷயங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கணும் பண்ணணும், அதில் இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகம். என்னுடைய வேலை பொறுத்த வரைக்கும் சரி, எனக்கு தொழிலில் வந்து அந்த வேலைக்கு போகணுன்னா அந்த மைண்டு ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. கான்சென்ட்ரேஷன், ஒரு மனநிலை, ஒரு நிலைப்பாடு தான் வேலை செய்வேன். அது என்ன தெரியல, அதில் தான் வேதாத்திரத்தில் என்னை சேர்த்து விட்டுருக்கு. என்ன விஷயம்னா, நமக்கு தேவை வந்து கண்டிப்பாக இறையாற்றல் நமக்கு கொடுக்கும். அது நம்ம ஏற்றுக்குவோம். அது நல்லதாக இருந்தாலும் சரி, மற்றவை இருந்தாலும் சரி, அது இறையாற்றலை வந்து நமக்கு தேவையானது கண்டிப்பாக கொடுக்குற நம்பிக்கையில் நம்ம வாழ்வோம். இந்த 3 நாள் பயிற்சி வந்து மகிழ்ச்சியோ ஆனந்தமோ சந்தோஷமா இருந்தது. கடைசியில் பண்ண பற்றி காலை டைமண்ட் பயிற்சி எவ்வளோ உற்சாகமாக இருந்ததுங்கன்னா, நான் உண்மையாக சொல்கிறேன். நான் டான்ஸ் வந்துட்டு நான் 7வது படிக்கும் போது நான் டான்ஸ் கிளாஸ் இருந்தது. அப்படின்னாச்சு நான் பேர் கொடுத்தேன் டான்ஸ் கிளாஸில். அப்போ என்ன பண்ண தெரியுமா, ஒரு நாமம் போட்ட ஒரு வாத்தியம் என்ன பண்ண தெரியுமா, இந்த பையன் வந்து பேர் தேவையில்ல, இவன் வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு என் பேரை. மற்ற பசங்கள்லாம் வந்துட்டு ஆடினாங்க. அப்போ சரி, கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும் போதே சொல்கிறேன், ஆரம்பம். அப்போ எனக்குள்ள ஒரு ஏக்கம், சரி நடா நம்ம மட்டும் சேர்க்க மாட்டாரு, நம்ம என்ன தப்பு ஒன்றா அப்படி சொல்லிவிட்டு. அதனால தெரியல, எனக்கு டான்ஸ்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்து. ஆனால் நான் ஆடினதே கிடையாது. சும்மா வீட்டில் இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சும்மா பசங்களுக்கு விருப்பத்துக்கு டான்ஸ் ஆடி நடப்பேன். ஆனால் இங்கே தான் தெரியல, தானாக வந்து அதை ஆட அந்த ஏக்கம் சின்ன வயசுலேருந்து அந்த பட்ட ஏக்கம் இப்போ ஆட ஆரம்பிக்குது எனக்கு. அது உற்சாகம். அதே மாதிரி எனக்கு கவலைகள் இருந்தாலும் சரி, துன்பங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு கண்டிப்பாக வந்து ஒன்று போக சரியாயிடும். நான் ஒன்றும் மகிழ்ச்சி ஆனந்தமாக நிறைவாக நிம்மதியான வாழ்க்கை வாழ்வேன். இந்த வேதாத்திரியை வந்து என்னை வாழ வைக்கும் அப்படின்னு இந்த 3 நாள் பயிற்சியில் எனக்கு தெரியுது. இன்னும் நான் மகிழ்ச்சி ஆனந்தமாக இருப்பேன். இந்த 3 நாள் பயிற்சி கொடுத்த ஐயா நன்மணி ஐயாவுக்கு கொஞ்சம் நன்றி, வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஐயா வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம எப்போ மகரிஷி இல்லை சொல்கிறாங்க. மகரிஷி கிடையாது, இருக்கிறாருன்னா எப்படி, இது மாதிரி நன்மணி ஐயா மூலயமா வருவார் மகரிஷி. நம்ம அவரை நினைப்போம். நம்ம எப்போ பார்த்தாலும் மகரிஷி தான், மகரிஷி.
பார்க்காத கடவுளையும் பார்க்காத குருவியும் எப்போ போய் நினைக்காதீங்க. யாருக்கு இப்போ குருவாக இருக்கிறாரு அவரோட பாருங்க, இணையுங்க. எங்கே வந்து குரு இருக்கிறாரோ, எங்கே வராரோ அவரோட இணைந்து அவரை பாருங்க. நன்மணியா வந்து மகரிஷியை வந்து ஐயா வேதாத்திரி மகரிஷி வந்து நன்மணி ஐயாவோட இணைஞ்சிருக்கிறாரு இப்போதைக்கு. அப்போ அவரை பாருங்க, அவள் தான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம ஃபோட்டோவே பார்த்துருந்து வச்சுக்கலாம் முடியாது. நன்மணி ஐயாவும் பாருங்க, அவரு ஒரு குரு தான். ஏன்னா குரு வந்து தானாக வந்து வந்துட மாட்டார், எங்க ஒரு மூலமாக தான் வருவார். எனக்கு எந்த நம்பிக்கை இருக்குது, அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் இப்போ நான் நன்மணி ஐயா பார்க்கல, மகரிஷி தான் பார்க்குறேன். நான் வேதாத்திரி மகரிஷி ஐயா தான் நான் பார்த்துங்கிறேன், அவர் நன்மணி ஐயா நான் பார்க்குறேன். அந்த உணர்வோடு தான் நான் பயணிக்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியான உணர்வு. அது இது எப்படின்னா, அப்போ இருந்த மூமெண்ட் என்னதுமா, இன்னும் அதிகமான ஒரு மன அழுத்தம் இருந்தது எனக்கு. அப்போ அழுத்தம் இருக்கும்போது அப்படி மாதிரி பேசியே இருந்தது. ஏதாவது பேசணுன்னா எனக்கு தெரியல, பயங்கரம் பேசணும். இப்போ வந்துட்டு இப்போ அந்த அளவுக்குலாம் பேசல. இப்போ டான்ஸ் மட்டும் ஆடினேன், இது பண்ணேன், கொஞ்சம் கண்ணீர், கொஞ்சம் அப்படியே இது அப்படிதான் இருந்தது. கொஞ்சம் கம்மியாயிடுச்சு எனக்கு. பதவி குறைய நம்முடைய ஆக்டிவேஷன் கம்மியாயிடும். இல்ல என் பேர் மோகன், புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன். நான் போன அந்த நம்ம இந்த இதுக்கு ஆனந்த இதுக்கு நான் வந்து வந்திருந்தேன். இது 2வது முறை. இங்கே வர்ற ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து நம்மளை அறியாமையே நம்ம உயர்ந்த நிலைக்கு போயிட்டு இருக்கோங்கிறது நம்மளுக்கு உணர முடியுது. போன டைம் ஐயா நம்மளுக்கு சொல்லும்போது, அந்த துன்பம் மட்டும்தான் நம்ம பிறருக்கு கொடுக்க முடியும், பிறர் நம்மளுக்கு துன்பம் தான் கொடுக்க முடியும், இன்பம் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க போன அந்த இதில் நமக்கு சொல்லும்போது. இந்த டைம் வந்து என்னன்னா, அந்த கர்ம வினை கரையும் இடம் அப்படின்னு ஒரு துல்லியமாக ஒரு இடத்த தொட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ துன்பம் முடிகிற இடம், இன்பம் அப்படின்னு ஒரு இடத்த தொட்டு காமிச்சாங்க. இந்த கர்ம வினை முடிகிற இடம் அப்படிங்கிறது வந்து ஷார்ப்பாக எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது நம்மளுக்கு தீங்கு செய்கிறதோ, நம்மளை மனசை நோகடிக்கும் போது அந்த கர்ம வினை நீங்கிற இடம், அந்த ஒரு இடம், அந்த இடத்த நம்ம துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எதிர்வினை ஆற்ற மாட்டோம், கர்ம வினையை திருப்பி நம்ம கூட்டிக்க மாட்டோங்கிற அந்த மிகச்சிறந்த ஒரு புரிதல் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளை வந்து மேற்கொண்டு ரொம்ப அறிவுல உயர்ந்த இடத்துக்கு நம்ம ஐயா கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. இந்த 3 நாள் வந்து எப்படி ஒரு ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் திருப்பி கிடைக்கணும் அப்படின்னு நான் இறையர்களையும் குருவையும் வேண்டிக்கிறேன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனக்கு வந்து ஆனால் 2022 வந்து பிரம்மணா நான் வந்து ஆழியர் அறிவுத்திருக்கோயில் எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த இயல்பூக்கம்னு ஒன்று இருக்குது, இறைவனுடைய பண்புகளை இயல்பூக்கம்னு ஒன்று இருக்குது. அது எனக்கு இங்கே வந்து தான் ஆக்டிவேட் ஆச்சு. அந்த டைனமிக், அந்த இது செஞ்சோம் இல்லைங்களா, டைனமிக் யோகா செய்கிற டைம் தான் உண்மையாலுமே எனக்கு அந்த இயக்கவியல், அந்த இயல்பூக்கம் வந்தது. அப்போ தான் உண்மையான இறைநிலை என்ன, இறை உணர்வுனா என்ன, அந்த இயல்பான ஒரு உணர்வு நம்மள்ட்ட தான் இருக்குதா அப்படிங்கிறத அந்த இயல்பூக்கத்தின் மூலமாக எழுச்சி பெற்றதை இங்கே தான் நான் உணர்ந்துக்கிட்டேன். அந்த நேரம் உண்மையாலுமே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிற ஒரு மின்னல், எப்படி ஒரு ஒளி பிரகாசிக்குமோ நம்மளுடைய மனசில், அந்த மாதிரி என் மனசில் வர ஒரு மின்னலான அந்த மின்னல் மாதிரி ஒரு ஒளி பொழிவு வந்து உடனே எனக்கு வந்து உருவாச்சு. அப்போவே பார்க்குறப்ப என் முகத்தில் ஒரு என்ன சொல்கிறது, அந்த தேஜஸ்ங்கிற மாதிரி எனக்கு வியப்பாக இருக்கிற, ஆச்சரியப்படுற அளவுக்கு எனக்கு உடல் மட்டும் இல்லை மனசுலேயும் அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த ஒரு நிலை இங்கே அடைஞ்சதுக்கு இந்த நம்மளுடைய தமிழ் ஆனந்த யோகத்தின் மூலமாக நான் பெற்றதுக்கு நம்மளுடைய குரு நன்மணி ஐயா அவர்களுக்கு வந்து நான் வாழ்நாள் முழுவதும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. இந்த மாதிரியான ஒரு ஞானத்தை, உண்மையான இறை உணர்வை நீங்கள் அனைவரும் பெற்றிருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் என் மனதில் இருக்கிறது. அதுக்கும் நான் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் இந்த பயனை பெற்றதன் சார்பாக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்து விடைபெறுகிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது நான் பெற்ற அனுபவம்
இந்த லொக்கேஷன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஆலியார்ல வந்து நான் பிரம்மணம் அடையிறப்ப அந்த சுத்தி இருந்த அந்த ரெசிடென்ஸு அந்த மாதிரி இடம், உணவு உண்டது இந்த மாதிரிலாம் பார்த்தா இந்த இடம் அதை விட பெட்டரா இருக்கு. பார்த்தா அமைதியா இருக்கு. அதே மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அந்த கிளைமேட்டு, உணவு பார்த்தீங்கன்னா, அதை விட இந்த உணவு நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இது வந்து எப்படி நான் ஃபீல் பண்றேன்னா, எ ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். அதான். இட் இஸ் எ பெட்டர் ஹோம் அவே ஃப்ரம் மை நேட்டிவ் ஹோம். வீட்டில இருந்து விட ஒரு பெட்டரான ஒரு வீட்டில இருந்து நான் அனுபவப்பட்டதாக நான் உணர்றேன். அதற்கு வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. உங்களுடைய சேவை மீண்டும் மீண்டும் இதே மாதிரி சிறக்கணும். நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்ற நம்பிக்கையும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவரும் உள்ளங்களும் நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவிற்கு நன்றி. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த இறைநிலைக்கு நன்றி. கோவிட் டைம்ல சாதனை மார்க்கம்னு ஒரு இது இருந்தது. அதன் மூலமா தான் ஐயா வந்து நான் ஐயாவோட இதெல்லாம் கேட்டிருக்கிறேன். அப்போ எல்லாம் நினச்சிருக்கேன், இவரை பார்க்க முடியுமா, இவரோட இதெல்லாம் நேரில் கேட்க முடியுமா அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். ஆனால் அந்த ஒரு நல்ல வாய்ப்பை வந்து இப்போ இறைநிலை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா வந்து ஞானத்தின் மூலமா நிலையான நம்மளுக்கு இந்த அன்பு, அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, இன்பம் இந்த மாதிரி 7 இது சொல்லி இதை நிலையா எப்பயுமே நம்ம வந்து ஒரு நேரத்தில் நினைப்போம் சந்தோஷமா இருப்போம், அடுத்த நிமிஷமே வேற எதாச்சும் வந்துச்சுன்னா அந்த இதில் டைவர்ட் ஆகிடுவோம். அப்படி இல்லாமல் நிலையான நீடித்த இதாக இருக்கணும் அப்படின்றது தான் ஞானம், அதுதான் இறை உணர்வு அப்படின்றது வந்து இன்னைக்கு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நான் நல்லா. அதே மாதிரி கடைசியாக கர்ம வினை பற்றி சொல்லியிருந்தாங்க ஐயா. அதுலேயும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தியானத்தில் வந்து ஃபஸ்ட்டு 2 days அந்த குண்டலினி தியானத்தில் நான் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணவும் இல்லை, இன்வால்வ் ஆகவும் இல்லை. இந்த லாஸ்ட் டே வந்து டைனமிக் மெடிடேஷனில் போகும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த இசைக்கும் அதில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதில் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஐயா. நேற்று சாயந்தரம் சொல்லும் போதே சொல்லியிருந்தாங்க. சசிகுமார் ஐயாவும் சொல்லிகிட்டே இருந்தாங்க, இன்வால்வ் ஆகவே இல்லை நிறைய பேர், ஆனால் இதில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி உள்ளே போனோன்னா தான் நம்மளுக்கு வந்து அதை பற்றியே உணர முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து நான் அந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த ஹோன்றது பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி பெயின் இருந்துச்சு. அது கொஞ்ச நேரம் அந்த உணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஆனப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வு இறங்கி வந்துச்சு. ஃபுல்லாக லாஸ்ட்டாக நம்ம அது திரும்ப ஆடி அதுக்கப்புறம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பெயினே இல்லை எனக்கு. ஐயா அப்போ சொன்னாங்க, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஏதோ பிளட்டு சர்க்குலேஷன் ஏதோ ப்ராப்பராக இல்லை, அது கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐயா. அதை நான் நிச்சயமாக பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்கணுங்க ஐயா. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நடத்துங்க. ஏன்னா எனக்கு வந்து குரு வந்து நேரில் நான் பார்க்கல, அந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் நீங்கள்லாம் இந்த மாதிரி சீடர்கள்லாம் வந்து தொடர்ந்து அவர் கூட இருந்து எங்களுக்கு இவ்வளோ நடத்துறீங்க பார்த்தீங்களா, எங்களையும் அந்த மார்க்கத்தில் கொண்டு போகிறீங்களே, அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு வாய்ப்பு. இது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சங்கமத்தை கொடுத்ததுக்கு அந்த இறைநிலைக்கு நன்றி. இங்கே இருக்க எல்லா இறைநிலைகளுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயாவை நான் ரொம்ப நாளாக எனக்கு யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நான் பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்போ கிடைச்சதுன்னாக்கா, நம்ம ஆவடியில் சசிகுமார் அவங்களுடைய இது புக்கெல்லாம் வெளியிடும் போது அவர் வந்து ஐயா வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த சமயத்தில் அந்த புக்கை நானும் வாங்கி படித்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து நானே வந்து என்ன பண்ணுவேன், பணம் கட்டிட்டு சசிகுமாருக்கு சொல்லிட்டேன், இந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சிடுங்கன்னாக்கா அவர் அனுப்பிச்சிட்டு இது பண்ணார். அந்த அளவுக்கு புக்கு ரொம்ப வேல்யூவாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்குது. அதுக்கு பிறகு அவருடைய இதுவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு யூடியூப்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொடைக்கானலில் ஒரு முறை அவர் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு லைஃப்பில் கிடைச்சது. 2 பேரும் ஒரே ரூமில் தங்கியிருந்தோம். 2 இதில் அது வந்து நான் ஒரே கட்டிலில் படுத்துக்கிட்டு இருந்தோம். அது நான் அடிக்கடி எல்லோருக்கிட்டும் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பாக்கியம் அது அவர் கூட தங்கினது இருந்தது. அதுக்கு பிறகு இந்த இதில் இந்த பர்டிகுலர் இந்த 3 நாளில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர் சொன்ன மாதிரி வந்து அந்த மைண்டை வந்து பிளாங்காக இருக்கணும், எம்டி மைண்டுன்றதெல்லாம் வந்து ரொம்ப மனசில் இது பண்ண வேண்டிய இது.
இந்த இதில் 3 நாளும் போனதே தெரியல. இது கூட வந்து வெறும் வேதாத்திரியம் இது கூட இந்த இந்த 3 தியானங்களையும் இது பண்ணது வந்து நான் எங்கேயுமே இல்லாத புது இது. அது ரொம்பவே சிறப்பாகவும் இருந்தது. எல்லோருடைய ஒத்துழைப்பு எல்லாம் இருந்தது. ஐயா, சசிகுமார் அவர்கள், அனார்கலி அம்மா, விஜயலட்சுமி அம்மா எல்லோரும் வந்து எல்லோருக்கும் எல்லாம் இது பண்ணது ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மறுபடியும் ஒரு முறை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஜென்ரலாக இந்த ஞான சங்கமம் வந்து பிரம்மஞான பயிற்சியில் பண்ண மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஹவர்ஸ்க்கும் 2 ஹவர்ஸ்க்கு ஒரு மெடிடேஷன், துரியம், துரியாதிதம், 9 மைய தவம், இந்த மாதிரி பஞ்சபூத நவக்கிரக தவம் அந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அப்படிதான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக ஓஷோ டெக்னிக்ஸோட நல்லா இருந்தது. குண்டலினி யோகம், அப்புறம் இது நாத பிரம்ம யோகம், அதுக்கப்புறம் டைனமிக் மெடிடேஷன், இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. வேதாத்திரியம் இது இல்லாமல் புதுசாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா. முதல்ல நான் இங்கே வரணும்னு நினைக்கவே இல்லை. யாரோ ஒருத்தர் வரல, அந்த அன்பர் வரல, அவர் வர முடியாததுனால 2 நாள் முன்னாடி நான் ஜாயின் பண்ணேன். அது வந்து இறை அருள், குரு அருளால் வந்தேன். வந்ததுக்கு ஒரு டெய்லி ரொட்டீன்ல இருந்து ஒரு நல்ல ஒரு பிரேக்கு. காலையில் கூட பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் சரோஜா அம்மா தான் நினைக்கிறேன், அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எப்போவுமே யூடியூப்பு மற்ற டிவி பார்க்குறது மற்ற இதில் இருந்து தான் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதுலேருந்து ஒரு பிஸி லைஃப்லேருந்து ஒரு பிரேக் எடுத்து இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. இந்த ஃபெசிலிட்டியிலேருந்து எல்லாமே எந்த ஒரு குறையுமே இல்லை. இது தந்ததுக்கு பிரபஞ்சத்துக்கும் இறை அருளுக்கும் குருமார்களுக்கும் நன்றி வணங்குகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சி வந்து என் ஒய்ஃப் தான் வந்து என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு. நான் எந்த ஒரு டீட்டெயிலுமே கேட்டுக்கல. யார் எடுக்க பேர் மட்டும் வந்து சொன்னாங்க, நட்மணியா அப்படின்னாங்க. அவரோட இது நான் எதுவும் பார்த்தது கிடையாது. என் ஒய்ஃப் வந்து பார்த்துருக்காங்க. நான் எந்த ஒரு இல்லாமல் ஓகே நான் வரேன்ட்டேன். எந்த ஒரு டீட்டெயில்ஸ் ஏன் கேட்டுக்கல அப்படின்னா, ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்றது. என்ன அதில் இருக்கும் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யம் போயிடும், அந்த என்ஜாய்மெண்ட் இருக்காதுன்னு. ஆனால் இங்கே வந்தோடனே இந்த 3 நாள் வந்து ஐயோ சீக்கிரமாக முடிஞ்சிச்சேன்னு ஒரு ஆதங்கம் இருக்குது. சரி வேறு வழி இல்லை. ஸோ மறுபடியும் வரும்போது இதை கண்டிப்பாக தொடரும். அதாவது இந்த ஆனந்த யோகத்தில் நான் ரொம்ப ஆனந்தமாக இருந்தேன். அது மட்டும் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். இந்த ஆனந்தம் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, நன்றி. வளமுடன். நான் சென்னையிலேருந்து வர்றேன். என் பேர் தனிகாசலம். நான் அமட் யூனிவர்சிட்டி சென்னையில் அசோசியேட் ப்ரொஃபஸர் இன் மெரைன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறேன். ஐயாவுடைய அந்த கிளாஸை வந்து ஃபேஸ்புக்கில் தான் நான் பார்த்தேன். இந்த பிஸ்னஸில் வர மாதிரி பார்த்தேன். சரி ரெஜிஸ்டர் பண்ணிட்ட உடனே நானே 4வது ஆள் 5வது தான் இருப்பேன் அதில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது. அது ஐயா தாடியை பார்க்கும்போது மகரிஷி மாதிரி இருக்காரா, சரி இப்போ இருக்கிற பேராசிரியர் வந்து யாரும் அந்த மாதிரி இருக்க மாதிரி இல்லை, எல்லாம் இளைஞர்களாக இருக்காங்க, இல்லை கொஞ்சம் வயசானவங்க இந்த மாதிரி இல்லை, ஐயா மாதிரி இருக்காரு அந்த சரி விளக்கம் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆக்சுவலாக வந்து என் நண்மணிக்கு இப்போ தான் நான் கூகுளில் பேர் விளக்கம் பார்த்தேன். நன்னுனா நல்லது, மணினா ரத்தினம், விலை மதிப்பற்றது அப்படிங்கிற மாதிரி. சரி ஐயா வந்து ஒரு விலை மதிப்பற்ற பேராசிரியரை நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு கருத்துக்களை நல்லா பேசினார். 3 நாள் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு இந்த அட்மாஸ்பியர் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு இடத்துல இருக்கிற அதிர்வு தான் நம்மளோட ஆழ்ந்த மனநிலையை கொண்டு போகும். அந்தளவுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அந்த டைனமிக் மெடிடேஷன்லாம் வந்து அருமையாக, அந்த ஃப்ரீஸ்ன்னு சொல்லும் போது எனக்கெலாம் ஆக்னை வந்து ஒரு ஆமையிலேருந்து அந்த தலை வெளியே வர்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். எனக்கு அது 2-3 நாளுமே உணர்ந்தது. அதில் தான் இந்த கிளாஸுடைய நான் அனுபவம் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃப்ரீஸ்ன்னு சொல்லும்போது ஆக்னை வந்து அந்தளவுக்கு இருந்தது. நான் எல்லா பேராசிரியர் கிளாஸுக்கும் போவேன். ஐயா வந்து ஏதோ ஏற்கனவே இருந்த மண்டத்துலேருந்து தனியாக இருந்த மாதிரி கேள்விப்பட்டேன். இப்போ திருச்சி சுந்தராசனாஜி குட்ராத்தோடு நினச்சி அங்கே போவேன். இந்த மாதிரி பழைய ஆளுகளை தேடி போகும்போது அவங்கள்ட்ட இருந்து சில கருத்துக்கள்லாம் கிடைக்கும். இன்னும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அது கொஞ்சம் விவாதமாயனால நான் கேள்வி வந்து அடைக்கிட்டேன் ஆக்சுவலாக வந்து. அதனால சரி புக்கை நான் இங்கேயும் வாங்க மாட்டேன். முதல்ல நான் ஐயா புக்கை தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டையும் நேற்று ஒரு மூச்சு பயிற்சி, ஆக்சுவலாக அது அற்புதமான அதாக இருந்துச்சு. மூளையை இளமையாக வைங்க அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை வந்து அவர் சொன்னார். அரேஞ்ச் பண்ண அன்னார்கலி அம்மாவுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அதுக்கு இடமளித்த சுரேஷ் சார் ஐயாவுக்கும் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வந்து எனக்கு ஃபஸ்ட் நான் ட்ரெயினில் வந்தேன், தூக்கம் இல்லை. ஐயா சொன்ன நம்ம தூக்கம் இல்லாமல் இருக்குது, ரொம்ப வலிக்குது இந்த பக்கம் அப்படின்னேன்.
ஏதோ ஒரு 2 சும்மா காலில் பொறுத்து அமுக்குனாரு. பார்த்தா நல்லா தூக்கம் அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கும் எக்ஸ்ட்ரா அக்குப்ரெஷரை பற்றி அவரும் கொஞ்சம் இந்த மாதிரி புது கான்டாக்ட் கிடைச்சிருக்கு. வாழ்க வளமுடன். சிறப்பாக இருந்துச்சு ஐயா. இனிமேல் இந்த மாதிரி கிளாஸ் நடத்துங்க. நானும் என் நண்பரோட வரேன். சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த முகாமுக்கு வந்து என்ன செய்கிறதுக்கு அழைச்சி வந்தவங்களுக்கெல்லாம் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது வந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு எல்லாரும் போயிட்டு வந்தவங்களாம் சொல்லும்போது நம்மளும் போய் பார்ப்போமே அப்படின்னு ஒரு இதில் தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னத்தடா சொல்றாங்க? அப்படின்னு வந்தேன். அப்போது இங்கே வந்த பிற்பாடு ஐயா வந்து ஞானம், கர்மயம் அந்த நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அந்த விஷயங்களை சொல்கிறதுல என்ன ஒரு இதுனா, பேசிக்கிட்டே இருந்தால் போர் அடிச்சிடும். அந்த நகைச்சுவை உணர்வோடு சொல்கிறாங்க பாருங்க, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எல்லாரும் ரொம்ப ரசித்து சிரித்து அப்போ நம்மளே ஒரு ரிலாக்ஸ் ஆகுறோம். மெக்கானிக்கல் லைஃப் தான் நம்ம வீட்டில் இத்தனை வரைக்கும் வாழ்ந்துக்கணும். சாப்பிட்றது, போகிறது, வர்றது. ஆமாம், ரொம்ப நல்ல பேசுவது. அது வந்து ஏற்கனவே நிறைய ஐயா வந்து வியாழக்கிழமை தோறும் நேரு நகர் தவமயத்துக்கு வர்றாங்க. அவங்களுடைய ஸ்பீச்சை நான் கேட்டிருக்கேன். இருந்தாலும் இங்கே கேட்கும்போது ஒரு புதுமையாகவும் இன்னும் ஒரு டைம் எடுத்தது போது ரொம்ப புரிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அந்த டைனமிக் பயிற்சி, அது சரி நம்மளும் தான் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் செஞ்சேன். ஆனால் அதில் நிறைய ஒரு புத்துணர்வு முகாம்னு கூட இதை சொல்லலாம். எல்லாருக்குமே ஒரு புத்துணர்வை இது கொடுத்துருக்கு. பேர் மாத்திடலாங்க. எனக்காக ஒன்றும் மாற்ற. அப்புறம் இந்த பல ஊர்கள்ல இருந்து வர்ற மக்களை பார்க்கும்போது ஒரு ஸ்மைலு, வாழ்க வளமுடன், சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பேரை நம்ம அட் எ டைம்ல சந்திச்சுக்க முடியாது. இந்த முகாமுக்கு வந்ததுனால தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்புறம் முன்னாடி பேசினவர் சொன்னார், ஐயா வந்து வேதாத்திரி மகர்ஷியோட வாரிசு அப்படின்னு கூட நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு அந்த தோற்றம், அந்த ஸ்பீச் ரொம்ப எளிமையாக எடுத்து கொண்டு போகிறது, அப்புறம் புதுமையான விஷயங்களை புகுத்துறது, இதிலெல்லாம் ஐயாவை மிஞ்ச முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐயா 100 ஆண்டு வாழணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயாவுடைய ஸ்பீச்சை நாங்கள் நிறைய கேட்டிருக்கிறோங்க. எங்கள் வீட்டு ஐயா வந்து ஐயாவை கேள்வி கேட்காம ஒரு இதில் கூட விட்டது கிடையாது. 2020 2020 என்னைக்கு ஐயா வந்து ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஜூம் ஐடியில் வந்தாங்களோ அன்னையிலிருந்து நேற்று வரைக்கும் அவர் இங்கே வந்து ஐயாவுக்காக வந்துட்டு தான் போனார். குமராபாளையத்திலேருந்து சுப்பிரமணியன்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே சிரிப்பாங்க. ஐயா கேள்வி கேட்கறது அவ்வளோ ஒரு தெளிவாக கேட்பாரு. அதுக்கு விளக்கம் ஐயா சொல்கிறது அவ்வளவு அற்புதமாக இருக்கும். கேட்க 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 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோ ஒரு நாங்களாம் நிறைய ருசிச்சு இருக்கிறோம். அதில் ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட். ஒரு தடவை எங்கள் வீட்டு ஐயா வந்து ஐயாவுடைய கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தது. வெளியே போயிட்டோம், ஈரோடு போயிட்டோம் பர்ச்சேசிங்காக. அப்போ வர வழியில் கொய்யாப்பழ கடை இருந்தது. எங்கள் ஐயாவுக்கு கொய்யாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே இந்த அக்குபஞ்சரில் படிச்சிருக்கிறதுனால சாப்பாட்டுக்கு முன்னாண்ட வந்து ஒரு இனிப்பான பழம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொய்யாப்பழம் வாங்குவார். அந்த கடையில் நல்லாவே இருக்கும். பழம் வந்து நல்லா தித்திப்பான நல்லா பழமாக தான் வச்சுருப்பாங்க. சரி சித்ரா, நீ இறங்கி வாங்கு, ஐயா வந்துட்டாரு, நான் ஒரு கேள்வி மட்டும் ஐயாவை கேட்டுறேன் அப்படின்னு வர கேட்கறதா, போக போக கேட்கறதா. ஐயா கிளாஸ்ன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு ஆக்கம் ஊக்கம் அந்த மாதிரி. அதில் வந்து நான் வாங்கிட்டு இருக்க ஐயா வந்து ஜூமில் வந்ததையுமே எங்கள் ஐயா என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரோ, அந்த கேள்வி வந்துட்டாருங்கிறதுனால கேட்டாரு என்னமோ தெரியல, என்னை விட்டுட்டு போயிட்டாரு. என்னை விட்டுட்டு அந்த மைக்கு வச்சிருப்பாரு, காதில் ஹெட்செட்டு, கொஞ்சம் தூரம் ஒரு 2 செட்டு அப்படி வண்டி மூவ் ஆகி போயிடுச்சு. அப்புறம்தான் ஏதோ உணர்ந்திருக்கிறாரோ என்னமோ தெரியல, ஐயோ வீட்டில் அம்மாவை காணுமே அப்படின்னு வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ஐயா கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு பதிலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு திட்டுனாரு, வண்டியில் ஏற மாட்டேன் நீயே அப்படின்னாரு. ஏப்பா நீ ஐயா கிட்ட கேள்வி தானே கேட்குறேன்னு, கேட்குற வரைக்கும் நிற்பீங்கன்னு நினச்சிட்டு தானே நானும் அங்கே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு. நீதான் அந்த மாதிரி ஐயாவுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் தித்திக்க தின்னாலும் அது ஜீரணம் ஆகிறது அப்படி ஒரு எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலைங்க.
2020 2020 ஐயாவுடைய கருத்துக்கள், ஐயா சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு பயிற்சிகளும் அவ்வளவு ஒரு எளிமையாகவும் நமக்கு எல்லாருக்குமே படித்தவங்க படிக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே புரியிற வண்ணத்துலையும் மனசு வந்து இங்கே வந்துட்டு போயிட்டாவே நம்ம சில இதில் எல்லாங்க மன்றத்தில் எல்லாமே யாருமே சொல்கிறது தான் ஐயா குருமகான்கள் சத்குரு மகான்கள் இந்த மாதிரி ஐயா அவரை சொல்கிறது தான் நம்ம கொட்டு கேட்போம். அப்புறம் பர்சனலாக பேச்சுக்கக்குள்ள ஒருத்தருக்கு கலந்து ஆலோசி அதை என்னங்கிறது தெளிவுபடுத்திக்குவோம். இங்கே வந்து நம்ம ஐயா கிட்டேயே நாம் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு தந்தையா ஒரு சகோதரனா நம்ம எல்லாத்துக்கும் எப்படி நீங்கள் விளக்கம் கேட்டாலும் ஐயா தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஃப்ரீடம் நமக்கு இங்கே இருக்குதுங்க. அதனாலேயே ரொம்ப ரொம்ப இங்கே வர்றதுக்கே ஒரு ஆசை. போய் நம்ம வந்து பெத்த பிள்ளைங்க வந்து அம்மாவை கேட்கும், அப்பால சட்டுன்னு கேட்காது. அவருக்கு ஏன்னா அத்தனை ஒரு டென்ஷன் மென்டல் ப்ரெஷர் ஏதாவது ஒன்று இருக்கும். அம்மாவத்தை வந்து நச்சுன்னே கேட்டுக்கிட்டு இருக்கோம். போய் அப்பாட்ட கேளுன்னா கேட்காது. பசங்களும் அதே மாதிரி தான், அம்மா கிட்ட தான் வந்து நச்சுங்க அப்பா. நமக்கு வந்து ஒரு தந்தையா முதல்ல நம்ம பாவிக்கணும். அவர்கிட்ட நம்ம எதா இருந்தாலும் நம்ம மனசுல A to Z வரைக்கும் ஐயா சொல்றாங்க இல்லைங்களா, கல்யாணத்துல இருந்து குழந்தை பெற்று தாம்பத்தியம் அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட இன்னைக்கெல்லாம் யாருமே பெற்றவங்க அதை சொல்லி கொடுக்கறதுக்கே கொஞ்சம் கூச்சப்படுற காலத்துல நாம நிக்கிறோம். அதெல்லாம் கூட ஐயா இன்னும் நிறைய சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதனுடைய விழிப்புணர்வு முக்கியமா இந்த சமுதாயத்துக்கு தேவைங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அதுல வந்து ஐயா வந்து இப்ப ஸ்பெஷலா நம்ம ஓசோவுடைய டெக்னிக்ல சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அதை நல்லா சொல்றாரு. அது இன்னும் நிறைய விளக்கங்கள் வெளியே வரணும். நாமளும் புரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைங்கள வரக்கூடிய ஜெனரேஷன் அனைவருமே ஆண் பெண் இருபாலரும் இதை உணர்ந்து இதை வந்து ஒரு வாழ்வியல் நெறிமுறையா நம்ம கொண்டுட்டு போகணும். அதுக்கு எல்லாருமே ஒத்துழைக்கணுங்கிறது என்னுடைய விருப்பங்க ஐயா. ஐயா வாழ்த்துக்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவின் குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயாவின் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள். ஐயா பற்றி நான் சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அவசியமே இல்லை. அம்மா அவர் சொன்னார் இல்லையா, ரமேஷ் சார் சொன்னார் இல்லையா, நமக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற வேதாத்திரி மகரிஷி, நாலு மகரிஷியை பார்த்ததில்ல, கேள்விப்பட்டு தான். அதுவும் எப்படின்னா வாழ்க வளமுடன் குரூப் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். முழு பேர் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இங்கே வந்து பயிற்சி நடக்கிறப்ப குருவோடைய இது நடந்துச்சு. ஐயா அங்கே உட்காந்து பண்ணாங்க. நான் அப்படியே உண்மையிலே சொல்கிறேன், அப்படியே வேதாத்திரி மகரிஷியோடைய அப்படியே அந்த உருவம் எனக்கு அப்படியே பார்த்து கண்ணீர் வந்துருச்சு. சார் நம்ம வந்து உண்மையிலேயே இப்போ தான் சொன்னேன் ஐயாட்ட, உண்மையிலே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால தான் இவ்வளோ ஒரு ஆன்மீகத்துலேயும் ஒரு ஞானத்துலேயும் நமக்கு ஒரு பங்கு இருந்திருக்கு. இல்லைன்னா எத்தனையோ மக்கள் இருக்காங்க, மதுரையை சார்ந்து எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, எவ்வளோ வசதியானவங்க இருக்காங்க, எவ்வளோ பொழுதை வந்து வேறு விதமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நமக்கு இது வந்து ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் யோகா சென்டர் அப்படி இப்படின்னு தான் போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே கேலி பண்ணுவாங்க, சொல்லவும் செய்வாங்க. நமக்கு இங்கே வந்ததில் என்னென்னா, ஃபஸ்ட்டு இவ்வளோ இந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, இத்தனை ஜனங்கள் ஊர் ஜனங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம், முகமே அறிமுகம் இல்லாட்டினாலும் வாழ்க வளமுடன் சொல்லி கேட்குறோம். ஒரு பண்பாடு இதை வந்து நம்ம வீட்லேயும் நம்ம ஒரு ப்ரெசண்ட்டாவது நம்ம இது பண்ணுவோம், நடைமுறைப்படுத்துகிறோம், இல்லைன்னு இல்லை. அதே மாதிரி ஐயா வந்து இன்னும் நிறைய கருத்துக்கள் வந்து ஜூம் மூலமாக நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். பர்சனலாகவே கேட்பேன், எனக்கு இந்த மாதிரி இருக்குங்கய்யா. அதாவது ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஒரு சின்ன கடன் இருந்துச்சு, அந்த கடனுக்கு ஒரு பெரிய இடம் விற்கிறதா இருந்துச்சு, எனக்கு விற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஐயாவுடைய சூழ்நிலை சொல்கிறேன். யோகா மட்டும் இல்லை, ஜாதகத்து மூலமாக சொன்னாங்க, நீங்கள் 4ஆம் பாவமா 5ஆம் பாவத்தில் இருக்கீங்கம்மா, அந்த இடம் உங்களுக்கு விற்கட்டும் அப்படின்னு நினைங்க, அது மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னாங்க. நீங்கள் நம்மளே எனக்கு 3.5 லட்சம் கடன் இருந்துச்சு மகன் மூலமாக. கரெக்டாக இன்னொரு இடத்துல 3.5 லட்சம், ஒரு பைசா குறையல, ஒரு பைசா கூடலை, அப்படியே வித்துச்சு. அப்படியே உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி தான் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்கய்யா, அதாவது ஜாதகத்தை பற்றி நான் சொல்கிறேன். அது மாதிரி நமக்கு என்ன தேவையோ, நம்ம மனசில் என்ன தேவையோ ஐயா வந்து நமக்கு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வந்து நமக்கு இறங்கி பதில் சொல்கிறாங்க, எந்த ஒரு கூச்சமே தேவையில்லை. இன்னொன்று என்னென்னா, இந்த இடம் கிடைச்சதுக்கு வந்து ஐயா தான். இதே மாதிரி இன்னொரு இடத்துல தான் பார்த்து ஏற்பாடு பண்ணாங்க. இறை வாக்கு இல்லைனால அதுலேயே ஒரு இறை, இது வந்து கிறிஸ்டின் சம்பந்தமானதான். ஆனால் நமக்கு பேர் என்ன வந்துருக்கு, இறை. நம்ம எல்லாருமே இறைவனோட சேர்ந்து தான் இருக்கோம், இறையை உணரத்தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அந்த இது இந்த இடமும் பொருத்தமாக இருக்குங்க. அதுக்கு நீங்கள்
நீங்களும் ஐயா சசிகுமார் ஐயா வந்து நான் முத பார்க்குறப்ப பார்க்கணும்னே நினச்சி வந்தேன் போன ஜிம்ல. ஆமாம். ஆமாம், ஐயா வந்து பார்க்கணும்னு நினச்சேன். சசிகுமார்னா யார் என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு பார்த்ததே இல்லை. அம்மாவும் எனக்கு தெரியும், நான் வனார்கலி அம்மாவை தெரியும். அதே மாதிரி விஜயலட்சுமி அம்மாவும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஓடி ஓடி எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, எல்லாருக்குமே நன்றி. இந்த வாய்ப்பு நமக்கு எல்லாருக்குமே திரும்ப திரும்ப கிடைக்கணும்னு என்னுடைய ஆழ்ந்த விருப்பம். அதனால் எல்லாருக்குமே நல்லது கிடைக்குங்க. நீங்கள் இன்னும் நல்லா நிறைய கருத்துக்கள் சொல்லுங்கள். எதுக்குமே துணிஞ்சு சொல்லுங்க. யார் எது நினைப்பாங்களோன்னு மற்றவங்களாம் நம்ம இந்த சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒரு மாதிரி அவங்க சொல்கிறத அப்செட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஐயா வந்துக்கு உண்மைனா அதை அப்செட் பண்ணாமல் விடமாட்டார். அவருக்கு முடிச்சா தான் அது சரியாக இருக்கும். அதனால் நிறையா பேரும் வாங்கியிருக்காங்க ஐயா, அது தெரியும். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அது குரு வந்து எப்படி மகரிஷி உடம்புல வந்து நமக்கு வள்ளலார் இருந்தாரோ அதே மாதிரி உண்மையிலே சொல்கிறேன், 100க்கு 100 சத்தியம். ஐயாவுடைய உடல்லையும் வாக்குலையும் மகரிஷி தான் வந்திருக்காங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்து 2018க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் நாங்கள் முடிச்சுட்டு 2019 அக்குபஞ்சர் முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து எந்த கிளாஸ்க்கும் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் காமிச்சதில்லை. அதுக்கப்புறம் நிறைய கிளாஸஸ்லாம் வந்து இதாச்சு எங்களுக்கு சொல்லி வந்தது. பட் ஆனால் அவர் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட், நான் போகிறேன் அப்படின்னா வேணானும் சொல்ல மாட்டார், போகணும் சொல்ல மாட்டார். அந்த மாதிரி இதுவாக இருக்கும். அது புரிஞ்சுட்டு நானே அப்படியே விட்டுருவேன். ஆனால் இந்த கிளாஸ்க்கு போகிறதுக்கு வந்து அனிதா மூலியமாகவும் சசிகுமார் ஐயா மூலியமாக தான் அந்த ஸ்ரீ சொன்னது. இது மாதிரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். சொன்னப்போ வந்து சரி நானும் வரேன், 2 பேராமே போகலாம் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு அப்பயே வந்து ஓகே, எனக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் மாதிரி எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இதில் ஆக்சுவலாக வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 2019 நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். குடும்ப சூழல்னால அந்த ஜாபை வந்து விட வேண்டிய ஒரு இது விட்டுட்டேன். அதுக்காகவே அது ஃபுல்லாகவே அப்படியே இருந்துச்சு. அதோட இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நீ ஏன் இப்படி இருக்க, இந்த மாதிரி இருக்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறப்ப எனக்கு இது ரொம்ப மனசில் வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. நம்ம குடும்ப இதுக்காக தானே அப்படி பண்ணோம், பட் இந்த மாதிரி ஏன் அந்த கேள்வி வருது, நம்மள எல்லாரும் இப்படி பண்ணுறாங்களேன்ற ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு விஷயத்துக்கான தேடலும் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்றதுல நான் கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு விஷயத்துக்காக. அந்த தேடலுக்கான விடை வந்து இங்கே நிஜமாலே எனக்கு ரொம்ப கிடச்சிது. நீ ஏன் கம்மியாக கேட்குற, உன்னை அதை விட உனக்கு அதிகமாகவே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் தேடினதுக்கான விடையும் கிடச்சிது. அதை விட இன்னும் அதிகமாகவே எனக்கு ஆக்சுவலாக இங்கே கிடச்சிது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததில், ஐயாவை பார்த்ததில். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க.